ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான சர்ப்ரைஸ் தான். கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், மாமா வந்து எனக்கு என்ன வாங்கி தரேன் அப்படின்றத இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. வா பஜார் கிளம்பலாம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அதனால் பஜார் போயிட்டு நாங்கள் அதுக்குள்ளே இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தீபாவளிக்கு ஒரு 1 வீக் இருக்குது. அது இதுலேருந்து நாங்கள் போகிறதுக்கே 5 நிமிஷம். ஒரு வழியாக அங்கிட்ட இருந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சு. நான் இங்கிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இருங்க, விசாகன் பாய். விசாகன் ஹாய் சொல்லு. நான் அங்கிட்டு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். விசாகன் ஹாய் சொல்லுப்பா. ஏதோ பேசலான்னு வந்தேன். ஏன் வந்திருக்காரு, எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னே தெரில. ஆனால் நின்று சிரித்து போகிறாரு. ஆனால் வீடியோ எடுன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. நிஜமா ஆனால் தெரியாது ஏன் வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காருன்னு. மாமா இப்போயா சொல்லு, எங்கே வந்திருக்க? மங்களனுக்கு தெரியாது. இதே ஒருத்தன் பாய் சொல்லிக்கிட்டே வரேன் வீடியோ பேசும்போது. பாய் சொல்லுப்பா. போதும் சாமி. இப்போ வந்து அங்கே வந்து மங்களன் வந்தாச்சு. சுத்தரம் வர முடியல. அங்கேருந்து ரொம்ப கும்பல். நிற்கிற ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஓவர் கும்பலாக இருக்குது. மங்களன் இங்கே இருக்கு. எங்கே போகிறோம்மா? முன்னாடி இருக்கா மங்களன் சொன்னார். ஆனால் மங்களன் பாத்திர கடல் இங்கே இருக்குது. அவர் எங்கே போகிறாரு? நான் இங்கே பேசிக்கிட்டே வரேன், இவன் டோட்டா சொல்லிக்கிட்டே வரான். இது மங்களன் தங்க மாளிகை. பாவம், நான் ஹேண்ட்பேக்கை நான் தூக்குவேன், அவர் தான் தூக்குறாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாமா எதுக்கு மங்களன் தண்ணி பிடிக்க வந்தியா? சத்தியமாவா? நான் இங்கே வரவும் ஒரு விஷயத்துக்காக வந்தாரான்னு நினச்சேன். நீ நிஜமா தண்ணி குடிக்க தான் வந்தியா? தண்ணி இங்கே தானே இருக்கு. இது எங்கே போகிறாரு? விழுந்துருவேன். கை கழுவ வேணாம், கையெல்லாம் கழுவக்கூடாது. விசாகன் இப்போ பாய் சொல்லு. விசாகன் பாய். தூக்கிக்க மாமா. அப்பனா வாழ போலாம். விசாகன் பார்த்துட்டு வேணா வரலாம். பார்க்கலாமா? எத்தனை முறை தான் அந்த பீரோ வந்து பீரோ தானே? எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பீரோவை தான் பார்க்க வராரு போல. நான் சொன்ன மாதிரியே ரஞ்சிதம்மா வந்து பீரோ அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போல்லாம் கம்மியாக வாங்கணும் இல்லையா பீரோ ரேட்டே. இந்த பீரோ இப்போ பாருங்க எவ்வளோ காசு. இங்கே வந்து வெறும் பீரோ தான் இருக்கா. பார்க்க எல்லா பீரோவும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. எதுலாம் வாங்கலாம் நானா? ஆமாங்கண்ணே,
அதுதான் உண்மை. ஓ இது கண்ணாடி. அந்த காலத்தில் வந்து கம்மஞ்சோறு கேட்பாங்க. இப்போ நம்ம ரேஷன் அரிசி கூட சாப்பிட முடியும். அது மாறிடுச்சு. இங்கேருந்து சொன்ன மாதிரியே ரஞ்சிதம் வந்து பீரோ தான் பார்க்குறாரு. இது 5.5 பெட். இது எல்லாமே 5.5 6 அடி கிடையாது 6 தான். எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் ஒரு ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சாதாரணமாகவே வந்தாவே பாருங்க. இதெல்லாம் வந்து பெட்டு. நம்ம வீட்டில் ஏற்கனவே கண்ணாடி வச்ச பீரோ ஒன்று இருக்கு. உட்காந்து பார்க்கலாமா? அதான் உட்காந்து பார்த்தா தான் பெட்ஷீட்டை பிடிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பீரோ தான் இருக்குது. அம்மா 69,000மா? இது நல்லா இருக்குல்ல. 7,000 சில்ட்ரன் எழுதியிருக்குண்ணே. ஆமாம் 7,905 ரூபாய் எழுதியிருக்கு. லைட் வெயிட்டுங்க பெட்டி 9,300 வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது பெட்டி வெயிட்டாக தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் துணி வச்சுட்டீங்கன்னா வெயிட் ஒன்றும் அதுதான் ஆகாது, உழுவாது கொள்ளாது. நார்மலாக இந்த இருக்க மாதிரி தான் இருக்கும். பெட்டி நல்லாயிருக்கும். அகுடு வெயிட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா வீட்டில் பழைய பீரோ இந்த தானே மாமா? அப்படி பார்ப்போம். என் ரஞ்சிதா அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. என்ன பீரோ தான் கலர் தான் பார்க்குறான்னு பார்ப்போம். மாமா ஹாய் சொல்லிட்டு பார்த்துருக்கோம் மாமா. பீரோ வந்து 16,000 ஆனால் 14,407 ரூபா. என்னப்பா? உள்ள ஒரு லாக் இருக்கு. பீரோ திறந்தா அது நம்பர் லாக் அது. ஆமா ஆமா ஆமா. சேஃப்டி லாக்கர் சொல்வாங்கல்ல. டேய். இது ஓபன் பண்ண முடியாதோ? பண்ணலாம். இருங்க வாங்க. சூப்பர். உள்ள துணி வச்சுக்கலாம். உள்ள இதுக்குள்ளேயும் இது பண்ணலாம். சைடில் இருக்காது இல்லையா? சைடில் இல்லை, அவ்வளோதான். சைடில் இல்லை, அது ஒன்று தான் இருக்கு. வா சரி நீ இங்கே இருந்துக்கிறாங்க போகிற அப்பனா. சரி நம்ம போட்டா எவ்வளோ அம்மா கட்டில்? வெறும் 29,000 தானா? 29,000 அம்மா. இது அதோட இது சின்னதோ? டிசைன் கிடையாது, அதே சைஸ் தான், டிசைன் இல்லை. பார்த்தா சின்ன ரஞ்சிதம்மா என்ன சொல்கிறான்னு தெரியல. இது என்னதுமா, தலைவாணியா? ஓ இந்த பெட் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ. என்ன மாச்சி? இங்கே தான் வந்து கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து கும்பல் இல்லாமல் இருக்குது. பயங்கர கும்பல். நாங்கள் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து நாங்கள் பார்த்தது இல்லை. அதனால் நம்ம எப்பவும் வாங்குற கடைக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகிறோம். அம்மாடா குடியா? வேணாம். சரி நான் போயிட்டேன் அம்மா. பாய் விசாகன். கூட அம்மா பையில வச்சிருக்கேன். குடு குடு போ. அவன் தரமாட்டான் டவுசர். ஏன் அப்படி பண்ற?
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் முருகன் மெட்டல்ஸ்க்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன் அழுகிறான் அப்படின்னா அவங்க அப்பா வந்து பஜ்ஜி வச்சுருந்தா அதை பிச்சு கீழே போட்டுகிட்டே வரான்னு சொல்லிட்டு வாங்கி அதை கீழே போட்டார். அவர் கீழே போட்டாரேன்றதுக்காக அந்த பஜ்ஜி தான் வேணும்ன்ட்டு அழுதுகிட்டே வராரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அண்ணன் என்னோட கடைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தாச்சு. அங்கே வந்துட்டு நம்ம மங்களன் மங்கள் அங்கே பார்த்துட்டு வந்தோமா, அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து இங்கேயே வந்து வாங்கியாச்சு. திஸ் பீரோ தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். வண்டி எடுத்து வர சொல்லிட்டு ஜிபே பண்ண சொல்லிருந்தான். ஏக்கா அவர் பீரோக்கு ஜிபே பண்ணுமா, யார் பண்றதுன்னு அக்காட்ட. ஓனர் பைபாஸ்ல பேசிட்டேன், ஓனர் பைபாஸ்ல போயிட்டு இருக்கறேன், என்னை தொல்லை பண்ணாதுக்காங்கிறாரு. நம்ம அண்ணங்கிட்ட எப்பவும் போல அண்ணன் இவ்வளோ போட்டு கொடுனே அப்படின்னு சொன்னோன்னே வந்து கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நாங்கள் வாங்கிட்டு கிளம்புறோம். இங்கேயே வந்து வண்டி பேசியாச்சு. இங்கேயே வந்து எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்களே. நம்ம சேனல்லையும் வந்து அக்காவின் சமையலில் வந்து நிறையா சொல்லியிருக்கோம் இங்கே. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே போட்டாங்க. நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. இது வந்து என்னென்னா பீரோ. இப்போ வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இது வந்து 8500 இது எத்தனை அடி மாமா? சோஃபா நல்லா இருக்குல்ல. பீரோ வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து குட்டியான சொல்லியிருந்தோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க சவாரி. அப்புறம் திரும்பி 1000 ரூபான்னு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஆனந்தம்மாவை கேட்டோம். அப்புறம் ஆனந்தம்மா சொன்னால் நான் இப்போ தான் பீரோ சவாரி போயிட்டு வந்தேன், நானே வரேன்னு சொல்லிட்டு அவரே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டை போய் ஓப்பன் பண்ண போகிறோம்.